தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளோடு சந்திக்கலாம். இந்த தேர்தல் முடிவுகள் சம்மந்தமாக பேசுகின்ற பொழுது இந்த அம்பாறை மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அதிகமாக கைப்பற்றியிருந்ததுன்ற விடயத்தை சொல்லியிருப்போம். அம்பாறை மாவட்டம் மட்டுமில்லை, திருவோணமலையில் சில பகுதிகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருந்தது. அந்த வகையில் நாமலோயாவில் கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்தி 7139 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்ததுன்ற விடயத்தை சொல்லியிருப்போம். அதே மாதிரியான விடயப்பொருள் இப்போ வடக்கிலையும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது வடக்கில் வவுனியா மாநகர சபையை பெருமெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றதுன்னு தான் உண்மை. முன்னைய காணொலியிலையும் கூறியிருந்தேன், அந்த தேசிய மக்கள் சக்தி வவுனியாவிலையும் கால் பதித்திருக்கின்ற தகவல்கள் வந்திருக்கின்றது. அது தொடர்பான முழுமையான காணொலிகளை நாங்கள் இதை தருவோம்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் 10 வட்டாரங்களை கொண்ட வவுனியா மாநகர சபை என்ற முடிவுகளின் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3 ஆசனங்களை கைப்பற்றிருக்கிறது. தாண்டிக்குளம் வட்டாரத்தில் அந்த கூட்டணியின் காண்டீபன் 868 வாக்குகளையும், இறம்பைக்குளம் வட்டாரத்தில் ரவீந்திரன் 143 வாக்குகளையும், சின்ன புதுக்குளம் வட்டாரத்தில் ஸ்ரீ அருணன் 305 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றனர். காதர் மஸ்தான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் கட்சி 2 இரட்டை வட்டாரங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் பட்டாணிச்சி புளியங்குளம் இரட்டை தொகுதி வட்டாரத்தில் 902 வாக்களை பெற்று 2 ஆசனங்களையும், 3 முறிப்பு இரட்டை வட்டார தொகுதியில் அதிக வாக்களை பெற்று 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி வவுனியா மாநகர சபையில் 4 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. அந்த வகையில் கடைவீதி வட்டாரத்தில் லக்ஷனா நாகராஜன் 185 ஆசனங்களை, அதாவது இவர் தான் ஒரு பெண் வேட்பாளர் வெற்றி பெற்றது, 185 ஆசனங்களையும் பெற்று 185 வாக்குகளையும் பெற்று, வைரவ புளியங்குளம் வட்டாரத்தில் விஜயகுமார் 280 வாக்குகளையும், குடியிருப்பு வட்டாரத்தில் கிருஷ்ணதாஸ் 293 வாக்குகளையும், கோவில்குளம் வட்டாரத்தில் சிவசங்கர் 310 வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பண்டாரிக்குளம் வட்டாரத்தில் சுயேட்சை குழுவில் போட்டுவிட்ட பிரேமதாஸ் 214 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். இதேவேளை ஜாழ் மாநகர சபையில் கடந்த முறை 6 வட்டாரங்களில் வெற்றி பெற்ற தமிழரசு கட்சி இந்த முறை ஒரு வட்டாரத்திலேயும் நேரடியாக வெற்றி பெறாமல் படுதோல்வி அடைந்திருக்கின்றது. போனஸ் ஆசனங்கள் தொடர்பாக பிறகு வெளிவந்தாலும் கூட இந்த நேரடியாக வெற்றி பெற்ற முன்னைய காலகட்டத்தில் வவுனியாவில் 6 ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்ற தமிழரசு கட்சி இந்த முறை வவுனியா மாநகர சபையில் எதனையுமே கைப்பற்றவில்லை, நேரடி ஆசனங்களாக எதனையுமே கைப்பற்றவில்லை. ஆகவே இந்த வவுனியா ஆசனங்கள் வெளியில் வந்த பிறகு, இந்த ஆசனங்கள் சம்பந்தமான விடயங்கள் வெளியில் வந்த பிறகு இந்த அனுரகுமார நாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி மீண்டும் இந்த வடக்கில் உள்நுழைவதற்குரிய சாத்தியப்பாடுகள் குறித்தும் ஆராயப்படுகின்றது. கிட்டத்தட்ட இந்த வவுனியா முடிவுகள் வந்த பிறகு இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற இந்த கட்சிகளுடைய நிலைமை என்ன என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஏனென்றால் முன்னர் இந்த முடிவுகள் வெளிவருகின்ற பொழுது அதில் முன்னிலை வகித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான். அது யாராக இருந்தாலும் கூட ஓரிரு வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய பேரவையாக இருக்கட்டும், இவர்கள் தான் முன்னிலை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த வவுனியாவினுடைய இந்த முடிவுகள் வந்த பிறகு தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சியை விட அதிகமான வாக்களை பெற்றது ஒரு விதமான ஒரு பயத்தை, அதாவது தேசிய மக்கள் சக்தி மீண்டும் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, கிழக்கிலேயும் கூட சில பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி முன்னணியில் வைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாழ்ப்பாண மாநகர சபையிலையும் தேசிய மக்கள் சக்தி முன்னுக்கு வந்திருக்கின்றது. எதனால் என்று பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் ஆசனங்கள் சம்பந்தமாக. அதில் குறிப்பாக இந்த ஜாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 10 வட்டார ஆசனங்களையும் 3 போனஸ் ஆசனங்களையும் பெற்று மொத்தம் 13 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய பேரவை 11 ஆசனங்களையும் 1 போனஸ் ஆசனங்களையும் பெற்று 12 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி 4 போனஸ் ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 4 நேரடி ஆசனங்களையும் 6 போனஸ் ஆசனங்களையும் பெற்று 10 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2 நேரடி ஆசனங்களையும் 2 போனஸ் ஆசனங்களையும் பெற்று 4 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வட்டார ஆசனம் எதுவும் இல்லாமல் 4 போனஸ் ஆசனங்களை மட்டும் பெற்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி வட்டார ஆசனம் எதுவும் இல்லாமல் ஒரு போனஸ் ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி வட்டார ஆசனம் எதுவும் இல்லாமல் ஒரு போனஸ் ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. இது இந்த போனஸ் ஆசனங்கள் சார்பாக தேசிய மக்கள் சக்தி முன்னுக்கு வந்த ஒரு நிலைப்பாடு.
அதாவது இதில் தேசிய மக்கள் சக்தி மட்டும் இல்லை, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த ஒரு நேரடி ஆசனங்களும் இல்லாமல் 4 போனஸ் ஆசனங்கள் மூலமாக உள்நுழைந்திருக்கின்றார். ஆகவே இந்த நிலைப்பாட்டின்படி பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த போனஸ் ஆசனம் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே போனஸ் ஆசனங்கள் மூலமாக மீண்டுமே இந்த சபைகளுக்குள் உள்நுழைஞ்சு வடக்கில் சில பகுதிகளை கைப்பற்றுவார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது என்றால் வவுனியா ஒரு பக்கம் ஒரு பேசுபொருளாக ஆயிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த போனஸ் ஆசனங்கள் சம்பந்தமாக இவர்களுடைய நிலைப்பாடும் ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே மாறியிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி சார்பாக. அதே நேரத்தில் ஜாழ் மாவட்டத்தில் வட்டார ரீதியே தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இந்த வலிகாம கிழக்கு பிரதேச சபையில் கோப்பாயில் வந்து தமிழரசு கட்சி வட்டார ஆசனங்கள் 6ஐயும் போனஸ் ஆசனங்கள் 5ஐயும் மொத்தம் 11 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி வட்டார ஆசனம் 9ஐயும் போனஸ் ஆசனங்களை கைப்பற்றவில்லை. தமிழ் தேசிய பேரவை வந்து வட்டார ஆசனங்கள் 2ஐயும் போனஸ் ஆசனங்கள் 3மாக மொத்தம் 5 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வட்டாரம் 4 போனஸ் 1 என மொத்தமாக 5 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. தமிழ் மக்கள் கூட்டணி வந்து போனஸ் ஆசனங்கள் 2ஐ மட்டுமே பெற்றிருக்கின்றது. சுயேட்சை குழு 1 போனஸ் ஆசனம் 2ஐயும் சுயேட்சை குழு 2 போனஸ் ஆசனம் 1ஐயும் பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி சாவகச்சேரி நகரசபை தேர்தல் முடிவுகள் வந்து தமிழ் தேசிய பேரவை வந்து வட்டார ஆசனம் 4ஐயும் போனஸ் ஆசனம் 2ஐயும் மொத்தமாக 6 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. தமிழரசு கட்சி வட்டார ஆசனம் 3 போனஸ் ஆசனம் 3 மொத்தம் 6 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி வட்டார ஆசனம் 2 போனஸ் ஆசனம் 1 மொத்தம் 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வட்டார ஆசனம் 2 மற்றும் போனஸ் ஆசனம் எதையுமே பெறவில்லை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி போனஸ் ஆசனம் 1ஐ பெற்றிருக்கின்றது. அதே போல் வல்வெட்டித்துறை நகரசபை தேர்தல் முடிவுகளும் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே வல்வெட்டித்துறையை பற்றி பேசுகின்ற பொழுது வல்வெட்டித்துறை, அது மட்டும் இல்லாமல் பருத்தித்துறை, சாவகச்சேரி இந்த 3 நகரசபைகளிலையும் முக்கியமாக இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்றன. அதே போல் பலரும் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் குறிப்பாக வல்வெட்டி துறையில் முன்னிலை வைக்கணும் என்று தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அந்த வகையில் அதனுடைய முதன்மை வேட்பாளர் சிவாஜிலிங்கம் கூட இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். ஏண்டா முன்னே காலகட்டங்களில் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பெரிய ஒரு வீச்சு வந்து இந்த வல்வெட்டி துறையில் காணப்பட்டது. இந்த முறை இருக்கக்கூடாது. இந்த முறை தேசிய பரப்பில் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று பேசப்பட்டது. அந்த வகையில் தமிழ் தேசிய பேரவை வந்து வட்டார ஆசனங்கள் 7 பெற்று முன்னிலை வகிக்கின்றது. தமிழ் தேசிய பேரவையில் வந்து போனஸ் ஆசனங்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சி வட்டார ஆசனம் 2ஐயும் போனஸ் ஆசனம் 3ஐயும் பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி வட்டார ஆசனம் இல்லாமல் போனஸ் ஆசனம் 3ஐ பெற்றிருக்கின்றது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வட்டார ஆசனம் இல்லாமல் போனஸ் ஆசனம் 1ஐ பெற்றிருக்கின்றது. அதே நிலைப்பாடு தான் இங்கே தேசிய மக்கள் சக்தி வந்திருக்கின்றது. வட்டாராசனம் வந்து வட்டாராசனம் இல்லாமலே 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் போனஸ் மூலமாக. அப்போ இந்த போனஸ் மூலமாக பெறப்படுகின்ற ஆசனங்கள் மூலமாக மீண்டும் தேசிய மக்கள் சக்தி வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இந்த வல்வெட்டித்துறை நகரசபையிலையும் காணப்பட்டது. அதே மாதிரி ஜாழ்ப்பாணம் மாநகர சபையிலையும் காணப்பட்டது. அதே போல் மீண்டும் நாங்கள் சொன்னோம்னா கிழக்கிலையும் பல பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிய வண்ணம் இருந்தது. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி எந்த ஒரு சபைகளையும் கைப்பற்றாது என்று ஆணித்தரமாக கூறின தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலம் அதிகப்படியான வாக்குகளை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் பெற்றிருந்தாலும் கூட இந்த வடக்கு கிழக்கு பரப்பில் வந்து தேசிய மக்கள் சக்தியும் இந்த சில நகர சபைகளுக்கையும் மாநகர சபைகளையும் உள்நுழைந்திருக்கின்றது. அவர்கள் ஆணித்தரமாக சொன்ன அந்த வாக்குகளுக்கு எதிர்மறையான ஒரு விடயத்தை காட்டியிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இனி வருகின்ற முடிவுகளை வைத்துக்கொண்டு தான் கணிக்க முடியும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கான பெரும்பான்மை பலம் வந்து நாடளாவிய ரீதியில் கிடைக்குமா என்று. ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் இந்த தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சொன்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்திக்கு இந்த பெரும்பான்மை பலம் கிடைக்காது இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று. ஏண்டா இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் பேசுகின்ற பொழுது கூட தெற்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் கூட என்ன விஷயத்தை சொல்லினோம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம் இந்த முறை கிடைக்காதுன்னு தான் சொல்லியிருந்தார்கள்.
அந்த வகையில் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்குமா இல்லையான்றதை இனி வருகின்ற வாக்குகள எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தீவகம் போன்ற பல இடங்கள வாக்கள் இனிமேல் வெளிவரையில் அந்த வாக்கள் வெளிவந்தால் அதையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான முடிவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த முடிவுகளை உடனுக்குடன் தருவதற்காக காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.